வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு பகுதி 2, 12ஆம் இடத்தில் குரு, மிதுன வீட்டில். மிருகசிரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் சாரத்தில் இருப்பார். தொடர்ச்சியாக ஓராண்டுகள் இடையில் அக்டோபர் மாதம் 1.5 மாதம் வக்ரமடைவார். மிருகசிரிஷம் கடகம், கடக லக்னத்துக்கு செவ்வாய் அதிபதி, அவர் யோகாதிபதி. ஆக பொதுவாக கடகராசி கடக லக்னத்துக்கு 5-10 குடியோன், 6-9 குடி என்ற செவ்வாய் பகவானும் குரு பகவானும் யோகத்தை அள்ளி தருபவர். பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு இருந்தால் தோஷம். அவை மாறி 12ஆம் இடத்தில் வரும்பொழுது 3, 6, 9, 12 குரு இருந்தால் பிரபல ராஜயோகம், விபரீத ராஜயோகம், உபஜய ராஜயோகம். இதனால் இளம் ஆண்கள் பெண்களுக்கு கல்வி உயர்வு ஏற்படும். கல்வி முடித்திருந்தால் உயர் உத்தியோகம் கிடைக்கும், நிலையான வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு செல்லலாம். வெளியூர் வெளிநாடு திரும்பி வந்து உள்நாளில் வந்து வீடு யோகத்தை அமைத்துக் கொள்வார்கள், சொந்த தொழில் யோகத்தை அமைத்துக் கொள்வார்கள். திருமண பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் செய்தால் குழந்தை பாக்கியம் அதிர்ஷ்டகரமாக பிறக்கும். பல இளம் பெண்களுக்கு திருமணம் நடக்கும். அதை சார்ந்த ஆண்களுக்கும் திருமணம் நடக்கும். ஏனென்றால் 12ஆம் இடம் அயன சயன போகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், சுக சௌக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது தாம்பத்திய சுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முறையான திருமணத்தில் முறையான தாம்பத்தியம், முறையான யோகமான வாழ்க்கை. ஆண்களால் பெண்களுக்கும், பெண்களால் ஆண்களுக்கும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். பொன்பொருள் பூசணம் சேரும், ஆடை ஆபரணம் சேரும், வீடு வசதி சேரும், வீடு வாங்குகின்ற யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக 25-30 வயது உள்ள ஆண்கள் பெண்கள் பலவிதமான முன்னேற்றம் கிடைக்கும், தொழில் வளர்ச்சி அடையும். அதனால் அவர்களுக்கு ஏற்றமான தொழில், நிலையான வருவாய், கை நிறைய சம்பளம் கிடைக்கும். கடன் மூலம் வீடு வாங்கலாம். விரயத்தில் இருந்தால் கடன் சேரும், அது ஒரு விரயம்தான். ஆனால் அவை சுபமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வீடு வாங்கி கொள்ளலாம். உள்ளூரில் வாங்கலாம், வெளியூரில் வாங்கலாம், வெளிநாட்டில் வாங்கலாம். அது சிறப்பு பலனை தரும். பொதுவாக குருபகவான் நிலையான அதிர்ஷ்டத்தை, நிலையான யோகத்தை கடகராசி கடகலகடுத்து வாரி வழங்குவார். ஆக ஒரு செயல் செய்தாலும் தெளிவாக திட்டமிட்டு செய்கின்ற புத்திசாலித்தனத்தையும் முன்னோர் உடைய சிந்தனையும் ஏற்படுத்தி கொடுக்கும், முன்னெச்சரிக்கை சிந்தனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் குருபகவான் உடைய அனுகிரகத்தால் பெரியோர்களுடைய தயவு, அன்பு, தெளிவு கிடைக்கும். வீட்டில் பெரியோர்கள் இருந்தால் அவர்களுடைய சொல் பேச்சு கேட்டால் அவர்கள் செய்கின்ற திட்டமிடுதல், அவர்களுடைய அனுபவத்தில் சொல்கின்ற வார்த்தை சிறப்பான ராஜயோக பலனை கொடுக்கும். அதை கேட்டு நடப்பது சிறப்பு பலன். பொதுவாக சாதுக்கள், சன்னியாசிகள், ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்தால் இந்த கடகராசி என்பவர்கள் மெய்யான ராஜயோகத்தை அடைவார்கள். ஏனென்றால் குரு பகவான் சத்தியத்தையும் தர்மத்தையும் பரப்புபவர். மக்களுக்கு அனைத்து விதமான சுக சௌக்கியத்தையும் தர வேண்டிய நினைப்பவர், பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்பவர். அதுபோல அனாதை ஆசிரமம், முதியோர் இல்லங்களுக்கு தான தர்மம் செய்தால் பிரபலமான ராஜயோகம் தருவார். பொதுவாக அத்வைத கொள்கையை பரப்புவர் குரு பகவான். அதனால் சித்தர்களை வழங்குவது மிகையான ராஜயோகத்தை தருவார். பகுதி 3 விரிவான பலன்கள் தொடர்ச்சியாக கண்டு வாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.